லஞ்சுக்கு வந்து பன்னீர் ஃப்ரை, பன்னீர் பெரட்டலுங்க. ஃப்ரைன்னு சொல்கிறது பெரட்டல். இது வந்து நான் கொஞ்சம் சூப்பரான்னு சொல்கிறத விட வீட்டு ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் அல்டிமேட்டாக பண்ணியிருக்கேன். மலாய் பன்னீர் தான் பண்ணேன். அது எப்படி பண்ணேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த பன்னீர் பாருங்கள், நான் மில்க் மிஸ்ட் மல்லிகை பன்னீர் எடுத்து ஒரு 1/2 கிலோ எடுத்து பண்ணேங்க. ஏன்னா நான்வெஜ் பண்ணாதனால வெஜ்ஜு தான் இன்றைக்கி என் வீட்டில். அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக மெயின் பண்ணேன் சாம்பார் வச்சு. அதுக்கு பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு 7-8 இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 5 தாங்க, அதிகமாக இல்லை. அதை ஒரு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி அதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, நம்ம பேஸ்ட் பண்ண இஞ்சி, பூண்டு, அந்த சின்ன வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் அரைச்சிட்டு, அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாத்தூளும் அது இல்லாமல் கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மஞ்சள்தூள், அவ்வளோதான். அப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட் வந்து காலையில் நான் வந்து நூடுல்ஸ்க்காக பண்ணியிருந்தேன். சாஸ் மாதிரி, தக்காளி டொமேட்டோ சாஸ் மாதிரி. அதில் வந்து என்னென்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டிருப்பேன். போட்டு வேணும்னா அதுலேயே நம்ம ஒரு கிராம்பு பட்டை போடலாம். நான் ஜீரகத்தூள் போட்டு அரைச்சிருந்தேன். அதை போட்டு நல்லா பிரட்டிட்டு உப்பையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, இங்கே பாருங்கள், ஒரு தவாவில் தான் நான் ரோஸ்ட் பண்ணேன். ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு இந்த பன்னீரை ரோஸ்ட் பண்ணி அதை இந்த சைடு அந்த மசால் ரெடி ஆனோடனே போட்டு பிரட்டிட்டேன். அவ்வளோதாங்க. நல்லா பிரட்டி, இந்த பக்கம் ஒரு பிரட்டல் அந்த பக்கம் ஒரு பிரட்டல்னு போட்டு நல்லா பிரட்டி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லை, நான் போட்ட மசாலா பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. கரம் மசாலா, மிளகாத்தூள், இதில் டொமேட்டோ சாஸு நான் ரெடி பண்ணது, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த சாஃப்டாக இருக்கும் மலாய் பன்னீர். அது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் ரோஸ்ட் பண்ணி சும்மா ஒரு இந்த பக்கம் ஒரு பிரட்டல். நாம் வந்து அப்படியே போட்டு சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்லாம், கொத்தமல்லி தழை தூவிட்டு. இல்லை இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதையும் நான் அப்படியே பண்ணேன் பாருங்கள். இதை போட்டு இறக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணேன், கொத்தமல்லி தழை தூவி. செம்ம டேஸ்ட்டு. இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ், எதுக்கு வேணாலுமே தொட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து மட்டன் வந்து நீங்கள் பிரட்டி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப எந்த நான் மசாலாவுமே ஆட் பண்ணல. வெறும் கரம் மசாலா, ஜீரகத்தூள், டொமேட்டோ தக்காளி அரைச்சி போட்டேன், அதில் மிளகாத்தூள் போட்டு, அவ்வளோதான். சிம்பிள் தான், ஒன்றுமே நான் பண்ணல. அதேமாதிரி வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்ல பூண்டு, இத்தனோண்டு இஞ்சி, அவ்வளோதான். அது பேஸ்ட்டு, எல்லாமே பேஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு பிரட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.